என்ற ஒன்றுதான். கல்லாதவரின் கடையென்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார். கல்வி மிகுந்தவனரிடமிருந்து உலகம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம், கல்வியறிவு உலகத்திற்கு பயன்படும்படி அவன் பிறருக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒன்றுதான். 10வது குறளை நான் விளக்க வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் கவிதாக்கா மிகவும் அழகாக அதன் பொருளையும் இதையும் கருத்துக்களையும் கூறிவிட்டார். இவ்வாறு இருவரியில் வரைந்த வாழ்வு நெறி, பிறலாது வாழ்வோம் அந்நெறியின் வழி. முப்பாலினால் நல்வழி காட்டி தப்பாது நடப்போம் அவ்வழி ஒட்டி. 133 அதிகாரம் உரைக்கும் உற்ற உபதேசம். கற்று தெளிந்து வாழ்ந்திடுவோம், வாழ்வில் நிறையும் சந்தோஷம். 1330 குறள்களால் செதுக்கிய திருச்செப்பேடு தூயதான வாழ்வினுக்கு நற்றவ பலனாய் கிடைத்த கையேடு. திங்கள் வாழ்க செங்கதிர் வாழ்க, தென்றல் வாழ்க செந்தமிழ் வாழ்க, வாழ்க வாழ்கவே வளமா திருக்குறள். திருக்குறளை தினம் ஓதிடுவோம், வாழ்வில் உயர்ந்து ஓங்கிடுவோம். திருக்குறளை தினம் ஓதிடுவோம், வாழ்வில் உயர்ந்து ஓங்கிடுவோம் என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சகோதரி சுதா அவர்களே. மிகச் சிறப்பாக அவை அஞ்சாமை என்னும் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் இந்த உரையரங்கத்தை, அவருடைய சிறப்புரையை தொடங்கிய விதம் மிகச் சிறப்பாக இருந்தது. வள்ளுவத்தினுடைய ஒட்டுமொத்த சிறப்பையும் மிகச் சிறப்பாக தொகுத்து அந்த நூலுக்கான வெவ்வேறு பெயர்கள், அந்த நூல் அச்சிடப்பட்ட ஆண்டு, ஆங்கிலத்தில் அச்சிடப்பட்ட ஆண்டு, எத்தனை மொழிகளில் அச்சிடப்பட்டுள்ளது, அயல் நாட்டவர் ஏன் இந்த திருக்குறளை இவ்வளவு உன்னதமாக கருதுகிறார் என்ற விளக்கம் மிகச் சிறப்பாக. இந்த திருக்குறள் எத்தனை எழுத்துக்கள் அடங்கி இருக்கின்றது, 247 எழுத்துக்களில் 37 எழுத்துக்களை வள்ளுவர் பயன்படுத்தவில்லை. இந்த திருக்குறளில் தமிழ் என்ற சொல் பயன்படுத்தல, சமயம் என்ற சொல்லும் பயன்படுத்தப்படல. அதனாலதான் நம்ம அத உலக பொதுமறை என்று சொல்கிறோம். உலகத்தவர் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பொக்கிஷம் தான் இந்த திருக்குறள். மிகச் சிறப்பாக வள்ளுவத்தினுடைய அந்த மொத்த சிறப்புகளையும் ஆரம்பத்திலேயே அதை அறிவுறுத்தி மிகச் சிறப்பாக தன்னுடைய அவை அஞ்சாமை கருத்துக்களை அவைக்கு அஞ்சாமல் எடுத்துரைத்தமைக்கு நன்றி. எப்படி அதற்கு ஒரு அழகான ஒரு விளக்கம், ஒரு உணவு விடுதிக்கு செல்லும் போது நாம் அந்த விடுதியில் இருக்கக்கூடிய உணவு எவ்வளவு சுவையாக இருக்கிறது என்பதை மற்றவரிடம் போய் சொல்லுவோம். அதுபோலதான் வள்ளுவத்தில் இருக்கக்கூடிய சுவை, அதில் நவரசமும் கொட்டி கிடக்கின்றது. அதில் நமக்கு தேவையானதை நாம் எடுத்துக்கொண்டு மற்றவர்களிடம் எடுத்துச் செல்கிறோம் என்பதை மிகச் சிறப்பாக மேல்நாட்டு அறிஞருடைய கருத்துக்களோடு ஒப்பிட்டு கூறியமை மிகச் சிறப்பு. சபையின் தன்மையறிந்து கற்றவர்கள் உரையாற்ற வேண்டும். அற்புதமான ஒரு விளக்கம். அதே போல் ஒரு ஆசிரியருடைய அந்த ஒரு உதாரண கருத்தை கூறி, மாணவர்கள் ஏன் ஒரு ஆசிரியரை மட்டும் இவ்வளவு உன்னதமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார் என்று கேட்கும் போது, அவர்கள் நூல் அறிவை விட உலக அறிவையும் சொல்லக்கூடிய தன்மை இருப்பதால் எல்லா மாணவர்கள் மத்தியிலும் நீங்காத ஒரு புகழை பெற்றிருக்கிறார், இடத்தை பெற்றிருக்கிறார். அதுபோலதான் வள்ளுவமும் எல்லா துறை சார்ந்த செய்திகளையும் ஒட்டுமொத்தமாக சேகரித்து குவித்து கொடுத்துள்ளது என்பதை நாம் மிகச் சிறப்பாக கூறியமைக்கு நன்றி. இந்த வள்ளுவத்தில், இந்த அதிகாரத்தில் எல்லாமே ஓமை அடிப்படையிலே வள்ளுவர் சொல்லியிருப்பார். இந்த ஓமை பாத்தீங்க அப்படின்னா, அந்த போர்க்களத்தினுடைய ஓமை, எப்படி போர்க்களத்தை எதிர்நோக்குகின்ற ஒரு வீரன் போர்க்களத்துக்கு போறது கூட அஞ்ச மாட்டான். ஆனா ஒரு அவையில நிறைய சான்றோர்கள், கற்றறிந்தவர்கள் இருக்கக்கூடிய அவையில பேசுவதற்கு பயப்படுவான். அப்படி பயப்படக்கூடியவர்கள் சில பேர் இருக்கிறாங்க. ஆனா போர்க்களம் ஆயுதங்கள் ஏந்தி இருக்கக்கூடிய இடம். அதில் காயங்கள், ரத்தங்கள், விழுப்புண், எத்தனையோ தழும்புகள் வந்தாலும் அதற்கு அவன் அஞ்ச மாட்டான் என்பது போல ஒரு உவமை அடிப்படையிலேயே இங்கே கூறி சென்றிருப்பார். அப்போ இந்த நூல் அறிவு என்பது எவ்வளவு சிறந்திருக்கிறது என்பதை வள்ளுவர் இவ்வளவு அழகாக நமக்கு சொன்ன விதம் அற்புதம். அதை எடுத்துரைத்தமைக்கும் நன்றி. இப்படி குறைவாக கற்றிருந்தாலும் அதை எடுத்து
தன் மனதில் பதிந்த விஷயங்களை மற்றவரிடம் எடுத்து செல்லக்கூடிய அந்த தன்மை சிறந்திருக்க வேண்டும். அப்ப எதிர்வாதம் செய்யும் போது கூட எதிர்வாதியாக வரக்கூடியவர்கள் மத்தியில் தன்னுடைய கருத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்ற உங்களுடைய உரைக்கு மிக சிறப்பு. வாழ் விளக்கம் அழகா, ஏன்னா வள்ளுவர் இந்த இதுல எல்லாமே உவமை அடிப்படையில தான் சொல்லியிருப்பார். எப்படி ஒரு வீரம் இல்லாதவன் கையில ஒரு வாள் இருந்தா அதனால என்ன பயன்? அதுபோலதான் ஒரு நல்ல படித்திருக்கிறான், பல நூல்களை அவன் எடுத்து வாசிக்கிறான், படிக்கிறான். ஆனா அந்த நூலினுடைய சாராம்சத்தை எடுத்துரைக்க முடியாதவனுக்கும் அந்த நூலுக்கும் அவனுக்கு என்ன தொடர்பு இருக்கு? எப்படி வீரம் இல்லாதவன் கையில் வாளை எடுக்க கூடாதோ அதுபோல நூலை கற்றறிந்தவன் அதை மற்றவரிடம் விரித்துரைக்க தெரியாத தன்மையில் இருந்தால் அவன் அந்த நூலை எடுத்து என்ன பயன் என்று வள்ளுவர் இதில் ஒரு கேள்விக்குறியை வைத்திருப்பார். இந்த குறள் ஒரு கேள்வி கணைகளை தொடுப்பது போன்று வள்ளுவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு குறள் தான் இந்த 6வது குறட்பா. அதே மாதிரி இதற்கு தொடர்பாக 7வது குறட்பாவிலும் சொல்லியிருப்பார். ஒரு பேடி என்ற வார்த்தை என்றால் இங்கே நம்மளுடைய தொல்காப்பியர் இலக்கணத்திலே சொல்லியிருப்பார். ஆண் தன்மையும் இல்லாமல் பெண் தன்மையும் இருக்கக்கூடியவர்களை பேடி என்று கூறியிருப்பார். ஒரு பேடி இங்க வீரம் இல்லாதவர் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு வீரம் இல்லாதவன் தன்னுடைய கையில வாள் வைத்திருந்தால் அந்த வாளுக்கு என்ன பயன்? அவனால அந்த கூர்மையான வாளை பயன்படுத்தவும் முடியாது, ஏன்னா அவங்கிட்ட அந்த வீரமே இல்லை. அது போலதான் அவையில் அஞ்சக்கூடியவர்கள் கற்ற நூலினால எந்த பயனும் இல்லை என்று கூறிய விதம் மிகச் சிறப்பாக இருந்தது. பல்லவை நல்லவை இந்த அவை விளக்கமும் மிகச் சிறப்பாக இருந்தது. இந்த உலகுக்கு நாம் படித்த செய்திகளை கொண்டு சேர்க்கணும். அப்ப நூல்களை நிறைய படிக்கிறோம், ஆனா படிப்பதனுடைய நோக்கம் என்ன? ஒரு மனிதன் கல்வி கற்கிறான் என்றால் அதை கடைநிலையில் இருக்கக்கூடிய கல்லாத மக்களுக்கும் தான் படித்த கல்வியினுடைய அந்த அறிவை கருத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதை வள்ளுவர் அழகாக தன்னுடைய 9வது குறட்பாவில் கூறியிருப்பார். 10வது குறட்பாவில் ஒட்டுமொத்த அந்த ஒரு முடிவுக்கே வந்திருப்பார் வள்ளுவர். எவன் ஒருவன் கல்வி கற்றிருக்கிறான், தான் கற்ற கல்வியை தான் படித்த செய்தியை அவைக்கு அஞ்சாமல் அவனால் சொல்ல முடியவில்லையோ அவன் படித்திருந்தாலும் அவன் உயிரோடு தான் இருப்பான், ஆனால் இறந்தவர்களுக்கு சமமாக கருதப்படுவான் என்று கூறியிருப்பார். இப்படி இந்த அவை அஞ்சாமை என்பது இது படித்தவர்கள் மட்டுமல்லாமல், அதாவது இது படிப்பு என்று சொல்வது அந்த பெயருக்கு பின்னால் வருகின்ற பட்டங்களை வைத்து மட்டும் கிடையாது. இங்கே வள்ளுவர் சொல்லக்கூடியது நல்ல சிறந்த அறிவுள்ள புத்தகங்களை, அதாவது வாசிக்கக்கூடிய ஒரு திறன் என்பது எல்லோரிடம் இருக்கணும். அதாவது ஒரு வேலைக்காக ஒரு டிகிரிக்காக படிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே பல்வேறு கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தன்மையில் பல நூல்களை வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்க வேண்டும். அந்த வாசிக்கக்கூடிய பழக்கம் இருப்பவர்களால் அவைக்கு அஞ்சாமல், இப்போ ஒரு தலைப்புல பேசணும் அப்படின்னா கூட ஒரு தனிச்சொற்பொழிவாக இருக்கலாம், ஒரு வழக்காடு மன்றமாக இருக்கலாம், ஒரு பட்டிமன்றமாக இருக்கலாம். அதில் தான் பேசுவதற்கான குறிப்புகளை முதலில் அந்த பேச்சாளர் தேர்ந்தெடுத்து எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும். அப்ப அந்த ஒவ்வொரு மேடைக்கும் ஒவ்வொரு வரையறை விதிமுறை இருக்கின்றது. இதையெல்லாம் தெரிந்து நன்கு படித்திருந்தால் மட்டும்தான் அவர்களால் பேச முடியும். இது பட்டங்களை பத்தி பேசக்கூடிய, அதாவது பெயருக்கு பின்னால் பல டிகிரி போடுறோம், அதை பத்தி வள்ளுவர் சொல்லல. தான் படித்த கல்வியை தான் சான்றோர் கூடியிருக்கக்கூடிய அவையிலே ஒருவனால் தைரியமாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்க வேண்டும். நீங்கள் தைரியமாக அந்த அவை அஞ்சாமை என்ற அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு எங்களுடைய இந்த திருக்குறள் பேரவையினுடைய இணையவழி உரையறைகள் கலந்து கொண்டு மிகச் சிறப்பாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நம்மளுடைய சுதா அன்பு சகோதரி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை கல்லூரியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிமா. வேறு யாராவது கருத்துக்களை பதிவு செய்வதாக இருந்தால் கூறலாம். நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய சொந்தங்களுக்கு நன்றி பாராட்ட வருகிறார் எம் கல்லூரியினுடைய 2ஆம் ஆண்டு ஆங்கிலத்துறை மாணவன் ரமேஷ் அவர்கள். தென் பொதிகையில் தவழ்ந்த மொழி, கம்பன் கவி வடித்த மொழி, பிறந்து சிறந்த மொழிகளிலேயே சிறந்து பிறந்த மொழியாகிய எனது அன்னை தமிழை வணங்கி எனது நன்றியுரையை தொடங்குகிறேன்.
இன்றைய இணையவழி கருத்தரங்கிற்கு ஒப்புதல் அளித்த குருமகா சன்னிதானம் பாதம் தொட்டு வணங்குகிறேன். மேலும் கருத்தரங்கு நடைபெற ஒப்புதல் அளித்த திருவள்ளுவர் கல்லூரியின் முதல்வர் மேஜர் லே. ரவிசங்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சம் நவிழ்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் திருவள்ளுவர் கல்லூரியின் சுயநிதி பிரிவின் இயக்குனர் மற்றும் நிர்வாக அலுவலர் சு. சுந்தரம் ஐயா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய விழாவின் கதாநாயகியாக விளங்கி வரும் திருவள்ளுவர் கல்லூரியின் முன்னாள் மாணவியும் இன்றைய பிரில்லியன் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் ஆசிரியருமான எஸ். சுதா அம்மா அவர்களை வரலாற்று ஆசிரியர் அவர்களுக்கும் உலக திருக்குறள் பேரவை கிளை திருவள்ளுவர் கல்லூரியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் வாரந்தோறும் இந்நிகழ்ச்சியை சீரும் சிறப்புடன் தொகுத்து வழங்கி வரும் மற்றும் சில தினங்களுக்கு முன் கலைச்செம்மல் விருது மற்றும் அறப்பணி செம்மல் விருது பெற்ற தமிழ்துறை பேராசிரியர் மற்றும் மாணவர்களால் அம்மா என்று அன்போடு அழைக்கப்படும் முனைவர் கவிதா அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியையும் இன்னும் பல உயரிய விருதுகளை பெற எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அம்மா. மேலும் இன்றைய இணையவழி விழாவிற்கு வருகை தந்துள்ள கவிஞர்கள், பேராசிரியர்கள், புலவர்கள் மற்றும் என்னை போன்ற மாணவ மாணவிகளுக்கு உலக திருக்குறள் பேரவை கிளை திருவள்ளுவர் கல்லூரியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நேரம் எனது நன்றியுரையை கேட்டு பொறுத்தமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த வியாழக்கிழமை இரவு 7 மணிக்கு மற்றொரு குரல் சிந்தனையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி உரை கூறிய செல்வன் ரமேஷிற்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். வார வாரம் இதில் மாணவர்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் மாணவர்களுடைய பங்களிப்பு இப்போது குறைந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் தமிழ் ஆர்வலருடைய எண்ணிக்கை கொஞ்சம் அதிகரித்திருந்தது. இந்த இணைய வழியில் இணைந்திருந்த, அதாவது நம்மளுடைய அம்பை தமிழ் இலக்கிய பேரவையினுடைய செயற்குழு உறுப்பினர்களுடைய அந்த வரிசையில் உள்ளவர்கள் இந்த இணைய வழியில் இணைந்திருந்தார்கள். ஐயப்பன் அவர்களுக்கும் எம் கல்லூரியினுடைய முன்னாள் மாணவனும் இந்த நிகழ்ச்சியில் எப்போதும் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய ராஜசேகரன் அவர்களுக்கும் மற்றும் பேராசிரியர் மணிமேகா அவர்களுக்கும் இணைய வழியில் இணைந்த தமிழ் சொந்தங்கள் அத்தனை பேர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த வார நிகழ்வினை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை வேறொரு குரல் சிந்தனையோடு உங்களை சந்திக்கும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருக்குறள் பேரவையினுடைய கிளை சார்பாக அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அடுத்த வாரம் வியாழக்கிழமை மீண்டும் இணைவோம். திருக்குறளினுடைய உரியரிய சிந்தனையை சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.